மேஜிக் வாய்ஸ் போன வீடியோவில் இதை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த செகண்ட்லேயே பார்ல வேலை செய்கிறவங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்கும் இல்லையா, அவங்க கிட்டலாம் போய் அவங்களோட அட்ரஸை கேட்டுட்டு இல்லை அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே கொண்டு அவங்கள ட்ராப் பண்ணுறதான் ஹீரோயினோட வேலையே. இந்த வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வரா. அந்த பாருக்கு வெளியவே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறாரு. இவருக்கு ஹீரோயின் பொண்ணு தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியான இடத்துல அதுவும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு வேலை சேஃபே கிடையாது, முதல்ல இந்த வேலையை விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினுக்கும் சரி அப்படின்னு படுறது. அவனோட ஃப்ரெண்டுக்கிட்டே நல்லா பேசிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த ஃபுட் டெலிவரி வேலைக்கு போனா கூட நமக்கு பைக் வேணுமே, அதை ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு வர இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டு ஞாபகம் வருது. எதுக்கும் கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சவ அவரை அன்னைக்கே சந்தேக பருவ பார்த்தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி நமக்கு வர வழியும் இல்லை, நம்ம நாளைக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. அங்கே ஹீரோ முந்தின நாள் நைட் நல்லா குடிச்சிட்டு மல்லாக்கப்படுத்திருப்பாங்க போல. பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வர அரைங்குறையமாக படுத்திருக்கு. ஹீரோவும் கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டதும் ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி பைக்கை ரெடி பண்ணுறதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஏதோ மனசுக்குள்ளே பிளான் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிடுறான். சரின்னு ஹீரோயினும் ஃபோனை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோவோ பக்கத்தில் படுத்திருக்க பொண்ணுக்கிட்ட, இங்கே பாரு, நைட்டு நமக்குள்ளே எதுவும் நடக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் குடிச்சிட்டு போதையில் இருந்ததுனால என் கூட ஏதாவது நடந்த மாதிரி நீயே எல்லாத்தையும் செட் பண்ணதும் எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம குளிச்சுட்டு இந்த இடத்த காலி பண்ணி ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த மானங்கிட்ட அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா, ஐயோ எந்த வழியில் போனாலும் நம்மக்கிட்ட சிக்க மாட்டானே அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வர்றா. ஹீரோ இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்காங்க ஹீரோயினை. ஹீரோயின் வந்ததும், வா, அன்னைக்கு நீ பண்ணதே ஃப்ராடு தனம், என் ஃப்ரெண்டு கூட இருந்ததுனால உங்ககிட்ட பேச முடியல, நீ தானே அந்த பையனுக்கு கை சிக்னல் காமிச்சிட்டு இருந்த, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே அதை திருட்ட பண்ணீங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டே காசு கொடுங்களான்னு பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. ஆனால் ஹீரோவும் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளைய அப்படின்னு பிடிச்சி திட்டு ஹீரோயினோட அம்மா அப்பாவை பற்றிலாம் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான். எதை கேட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகி, இங்கே பாரு, என்ன திட்டத்தோடு நிறுத்திக்கவே, அப்பா அம்மா வரைக்கும் போகாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்துறா. இப்படியே 2 பேரும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கடத்துல கால் ஸ்லிப்பாகி ஹீரோ கட்டில விழ மேலேயே ஹீரோயினும் பொத்துன்னு விழுந்துடுறா. இந்த நேரத்தில் பார்த்து அங்கே ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் குளிச்சுட்டு வந்து பார்த்துட்டு, அட பாவி, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஆளுக்களா, கேவா, அதனால தான் நான் உங்ககிட்ட அவ்வளோ நெருங்கி வரும்போதும் என்ன தொட மாட்டேன்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு அட பாவி, இதுக்கு மேலே நம்ம மான மரியாதைலாம் போயிடும் போல இருக்கு அப்படின்னு இந்த 2 பேரையும் அடித்து வெளியே பார்த்திட்டு இருக்கான். அந்த பொண்ணும் தாட்டு போட்டுன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வேற, நீ எப்படி அப்பா அம்மாவை திட்டலன்னு அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ஜம்முன்னு நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அவங்க பாட்டி கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு போங்க, அவங்க பார்க்க பொண்ணு வர சொல்லியிருக்கேன், எல்லாரும் வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, இங்கே பாரு, நான் உன்னை போறியா இல்லைன்னு கேட்கல, போக சொன்னேன், இல்லை நடக்கிறதே வேற அப்படின்னு பாட்டி சொல்ல, யோ பாட்டி தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு ஹீரோவும் பாட்டி சொன்ன இடத்துக்கு போகிறான். அங்கே வரிசை நிறைய பொண்ணுங்க வருது, 1 by 1. ஹீரோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சூத்த சொல்லன்னு சொல்லி, நீ கட்டையா இருக்க, நீ நெட்டையா இருக்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் கழிச்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோயின் வேற, நீ என் ஃபேமிலி திட்டினதுக்கு சாரி கீழே அப்படின்னு போர்டு பிடிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு, யோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி போய் பாத்ரூம்ல நின்றுட்டு இருக்கான். ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா, சரியான அரக்கு இருக்கா இருப்பானோ, அவ்வளோ பொண்ணுங்களும் அழகழகா இருக்கு, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான், என்ன ஆச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினும் ஹீரோவை பார்க்கறதுக்காக பாத்ரூம்குள்ளே வர்றா. ஆமாம், ஏன் எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்க வந்தவ அப்புறம் தான் யோசிக்கிறா, அந்த பொண்ணு வரை அவனை கேன்னு சொன்னாலே ஒரு முறையாகவே கேவா இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நீ கேவா அப்படின்னு கேட்டுடுறா. ஹீரோவோ ஹீரோயின் அப்படி மேலே இருந்து கீழே பார்த்துட்டு, நீ என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு டக்குன்னு கேட்டாரான். ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது, என்ன பாய் ஃப்ரெண்டாவா அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் ஒன்றும் உண்மையாகவே என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க சொல்ல, பாய் ஃப்ரெண்டு மாதிரி நடிக்க சொன்னேன், நீ நடிச்ச அப்படின்னா அந்த திருடன் கூட கூட்டு போட்டு ஒரு வேலை பண்ணியே, அதை நான் மன்னிச்சிடுறேன், உனக்கு நான் பைக்கை சரி பண்ணி தரணும், எப்படி இருந்தாலும் அதை நான் பண்ணி தர மாட்டேன், ஆனால் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிச்சா நான் அதுக்கும் மேலே நிறைய காசு தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் யோசிக்கிறா, அவள் குடும்ப கஷ்டத்தை யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், என்னோட பாட்டிக்கிட்ட நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ப வச்சு கல்யாணத்தை நிறுத்தினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்கிறா. ஆனால் தான் பொண்ணுங்கிறத ஹீரோகிட்ட அவர்கிட்ட சொல்லவே இல்லை. எங்கே தான் ஒரு பொண்ணுங்கிறத சொன்னால் இந்த வாய்ப்பும் போயிடும், நமக்கு காசு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் எதுவும் சொல்லாமல் சரின்னு சொல்லிடுறா.
சரி அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டுறலாம் அப்படின்னு ஹீரோவும் அக்ரீமெண்ட்டுக்கு உன்னோட ஐடி நம்பர் என்னன்னு கேட்குறான். அவங்க ஏரியாலலாம் பொண்ணுங்களுக்கு ஒரு மாரியான ஐடி நம்பர், பசங்களுக்கு ஒரு மாரியான ஐடி நம்பர் வரும் போல. ஹீரோயினும் அவளோட ஐடி நம்பர சொன்னதும், ஹீரோ சொல்றான், "அம்மா என்ன நான் உன்னோட ஐடி நம்பர் தானே கேட்டேன். ஏன் ஏதோ ஒரு பொண்ணு ஐடி நம்பர் தர?" அப்படின்னு சொன்னதும், "ஐயய்யோ! கொஞ்ச நேரத்துல மாட்டியிருப்பேன்" அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஒரு பொய்யான ஐடி நம்பர குடுத்துடுறா ஹீரோவுக்கு. ஹீரோவும் எல்லாத்தையும் சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினும் கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ சொல்கிறான், "ஹீரோ வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்" அப்படின்னு. சரின்னு ஹீரோயினும் ஹீரோவோட காரில் போய் ஏறுறா. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி வசதியான வீட்டு கார்லலாம் ஏறது தான் ஃபஸ்ட் டைம் போல். ஏறின நேரத்துலேருந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் இப்படியும் அப்படியும் திரும்பி குத்தாட்டம் போட்டுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் கையை காலை வச்சு சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் அமைக்கி விட்டு ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு தானே அவள் பொண்ணு மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறா, என்ன ஒரு பையனா இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. ஆனா அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் ஹீரோயினை பார்த்து. ஹீரோயினோ குரங்கு குட்டி மாதிரி இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினையும் ஹீரோ வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடறான். ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வந்து ஹீரோ கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கியிருப்பா. அந்த காசு கொடுத்துட்டு நீங்கள் இந்த ரிங்கை வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஹீரோயினோட அம்மாவோ என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏம்மா இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்பா இருந்தால் இதெல்லாம் பண்ண மாட்டாரா? அதனால தான் அப்பா இல்லாத இடத்துல நான் இருந்து உங்களுக்காகவும் தங்கச்சிக்காகவும் எல்லாத்தையும் பண்ணுறேன். எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியோட சிரித்து சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறா. என்னதான் வந்து ஹீரோயின் சிரித்து பேசினாலும் ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு அதாவது லவ் பண்ண பொண்ணு இருக்காளே அவளை பார்க்க வரான். அவள் அங்கே அவள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கா, புலம்பிகிட்டு இருக்கா. நான் யாரோ பேச்சை கேட்டு என் லவ்வார சந்தேகப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் முதல்ல அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஹீரோ தான் ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பான் இல்லையா? இப்போ உனக்கு என்ன அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், எதுக்கு எந்நேரமாக அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க, வா நான் அவனை அவங்ககிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணு அவனோட கசின் தானே அந்த பொண்ணோட லவர் அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த கசின் வேறு யாரும் கிடையாது, ஹீரோயின் கிட்ட பாரில் வச்சு ஒரு ஃப்ரெண்டு பேசியிருப்பான் இல்லையா அவன் தான். ஹீரோவோட ஒன் சைட்லவும் அந்த பையன்கிட்ட போய் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், யார் பேச்சோ கேட்டு உங்ககிட்ட வந்து தப்பு பண்ணிட்டேன், உன்னை விட்டுட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அந்த பையனும் டென்ஷனில் நீ என்ன நினச்ச, நீ வேணும்னா என்னை விட்டுட்டு போவ, வேண்டான்னா தூக்கி தூர போடுவ, இல்லை மறுபடியும் வேணும்னா வந்து ஒட்டிக்குவ, இது என்ன வியாபாரம் பண்ணுற பொருள் நினச்சியா, காதல் ஒரு தடவை தூக்கி போட்டு போனல, இனி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு அந்த பையனும் உள்ளே போயிடுறான். இந்த பொண்ணுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கா. என்னதான் அந்த பொண்ணை திட்டிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலும் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை திட்டினதை நினச்சி ஒரு மாதிரி யோசிக்கிறான். அந்த பொண்ணை நினச்சி கஷ்டப்படுறான். அடுத்த கதையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.